விஜய் டிவியில ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியின் கிராண்ட் ஃபினாலே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கிறது. அப்போது முத்துக்குமரன் வின்னர் என்று அறிவிக்கப்பட்டதும் சௌந்தர்யா சொன்ன வார்த்தை யாரும் எதிர்பார்க்காதது. அது குறித்து இணையத்துல பலரும் அவரை பாராட்டி வராங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சி 18 போட்டியாளர்களுடன் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில ஆரம்பமே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு நிகழ்ச்சி சுவாரஸ்யம் குறைய தொடங்கியதாக ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த நேரத்துல 6 வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமும் போட்டியாளர்கள் வெளியேறுவதை தொடர்ந்து 5 போட்டியாளர்கள் மட்டுமே ஃபைனலுக்கு தேர்வாகி இருந்தாங்க. அதுல முத்துக்குமரன் தான் டைட்டில ஜெயிக்க போகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்தது. ஆனாலும் கடைசியில் ரன்னராக சௌந்தர்யா வந்தது எதிர்பார்க்காத சம்பவம் தான். சனிக்கிழமை வரைக்கும் முத்துக்குமரன் வின்னராகவும் விஜய் விஷால் ரன்னராகவும் என்று கூறப்பட்டது. அது பெரிய அளவில் எதிர்ப்புகளை சந்தித்து வந்தது. ஆனால் திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல ரன்னராக சௌந்தர்யா அறிவிக்கப்பட்டாரு. இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருந்தாலும் கிராண்ட் ஃபினாலே மேடையில சில நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெற்றது. அதாவது முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா கைகளை பிடித்தபடி விஜய் சேதுபதி இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் யார் என்று சிறிது நேரம் அழைக்களித்தார். பிறகு முத்துக்குமரன் என்று சொல்லிவிட்டார். அப்போது சௌந்தர்யாவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த நேரத்தில் முத்துக்குமரன் அம்மா பேசும்போது தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு பெருமைப்படுத்திட்டீங்க, எங்களுக்கெல்லாம் சென்னைனா பயம், அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து வந்த பையன் ஜெயித்திருக்கிறான் என்றால் இனி எல்லோராலையும் முடியும் என்ற முத்துவின் அம்மா உணர்ச்சிகரமாக பேசியிருந்தாரு. அப்போது முத்துக்குமர் அம்மாவும் விஜய் சேதுபதியும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கேப்ல கோப்பையை சௌந்தர்யாவிடம் காட்டுவதற்காக முத்துக்குமரன் போய்விட்டார். உடனே விஜய் சேதுபதி, நான் இங்க பேசியே முடிக்கல, அதுக்குள்ள என்ன என்று ஜாலியாக கலாய்த்தாரு. அதை தொடர்ந்து சௌந்தர்யாவிடம் முத்துவின் வெற்றி பற்றி விசாரித்தார். அப்போது சௌந்தர்யா, நான் கூட என் கையை தூக்கிடுவீங்களோன்னு என்ன பயந்துட்டேன், அப்படி நடந்திருந்தா என் அப்பாவே என்கிட்ட இருந்து அந்த டிராஃபியை பிடுங்கி முத்துக்கிட்ட கொடுத்திருப்பாரு என்று ஜோக் அடித்தாரு. முத்து இந்த விருதுக்கு தகுதியானவர் என்று சௌந்தர்யா சொன்னது பாசிட்டிவான ஒரு தருணமாக இருந்தது. சௌந்தர்யா இப்படி சொல்வார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுபோல முத்துக்குமரன் பேசும்போது, இது என்னுடைய வெற்றி அல்ல, எங்கள் 24 பேருடைய வெற்றி. பிக் பாஸில் உழைப்பு இதற்கு பின்னால் இருக்கிறது. ஏழ்மையான நிலையில் அந்த இருட்டான சூழலில் கூட தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு பெண்ணின் வெற்றி இது. அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா தான். அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது 2 விஷயங்கள். அதுல ஒன்று தமிழ், 2வது உழைப்பு. அதுதான் என்னை இந்த உயரத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார் முத்துக்குமரன்.